இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, உன் கைகளின் பிரயாசத்தின் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு 10 ரூபாய் என் கையில் இல்லாத சூழ்நிலை எனக்கு வந்தது. நான் தேவனிடத்தில் ஓயாமல் நின்று கொண்டு கேட்பேன், என்னுடைய கைகளின் ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று நான் கேட்பது உண்டு. அப்பொழுது அந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஸ்கூல்லையும் கம்பெனிலுமாக நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது உண்டு. ஒரு நாள் அதிகாலையிலே நான் எழுப்புவதற்கு முன்பே இயேசு எனக்கு முன்பாக நின்று, நீ டியூஷன் எடு என்று சொன்னார். நான் உடனே சரி என்றேன். அந்த நாளிலே நான் சாயங்காலமே பக்கத்தில் இருக்கிற வீட்டுல போய் சொன்னேன். அதன்படி அவர்கள் மறுநாளிலே பிள்ளைகளை எனக்கு டியூஷனுக்கு விட்டு விட்டார்கள். அதிலிருந்து இந்நாள் வரை நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். இந்த இயேசுதான் எனக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு நேர்த்தியாக பதில் தருவார். அவரே வந்து நேரடியாக எனக்கு பதில் சொல்வார். இப்படியாக இருக்கும்போது நான் தான் உனக்கு டியூஷனு பிள்ளைகளை அனுப்பினேன் என்று நான் அறியும்படியாக எனக்கு 1 மாதம் கழித்து திரும்ப ஒரு சொப்பனத்துல எனக்கு வெளிப்படுத்தினார். அது எப்படின்னா, ஒரு மனிதர் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என் வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நான் என் வீட்டுக்குள்ளே சொல்லி வைத்திருந்தேன், இப்படியாக நான் கண்டேன், நாளைக்கு இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் வருதான் என்று பார்ப்போமே என்று சொல்லி வைத்திருந்தேன். அதே போல ஒரு 5 மணிக்கு அந்த மனிதர் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து நின்றார். ஒரே ஆச்சரியம். இந்நாள் வரை தேவன் சொல்லதுபடி நான் செய்ததனால் எனக்கு குறைவு வராதபடி நடத்துகிறார். தேவையெல்லாம் சந்திக்கிறார். வீணான செலவுக்கு விரயமாகாதபடி நேர்த்தியாக நடத்தி செல்கிறார். மகன்களே, படிப்பதற்கு உண்டான வேலை கிடைக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்படாமல் தேவனுடைய சித்தம் எது என்று அறிந்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக குறைவு இல்லாதபடி நம்ம நேர்த்தியாக நடத்துவார்.